என் அன்பு தங்கமே, இந்த வராகியானவள் அவ்வளவு எளிதாகவெல்லாம் யாருக்கும் எந்த வாக்கினையும் கொடுத்து விடுவது கிடையாது. ஆனால் என் பிள்ளை உன்னை கண்டால் மட்டும் அம்மாவிற்கு காத்திருந்தாவது வாக்கினை என் பிள்ளைக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிடுகின்றது. அது எதனால் என்று யோசித்து பார்த்தாயா? என் பிள்ளையே, இந்த அம்மாவிற்கு உன்னை அத்தனை பிடிக்கும். என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் கண்டு உன் அம்மா நான் மெய் சிலிர்த்து போயிருக்கின்றேன். என் குழந்தைக்குள் இருக்கின்ற திறமையைக் கண்டு அம்மா மனம் குளிர்ந்திருக்கின்றேன். என் தங்கமே, எத்தனை கஷ்டங்களை நீ தாங்கினாலும் சரி, எத்தனை பிரச்சனைகளில் இருந்து மீள முடியாமல் தவித்து நின்றாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் இருந்து உன்னை நீ காத்து கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று துடித்து என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய். அம்மா யார் என்ன செய்தாலும் நான் வாழ்ந்து காட்டியே தீருவேன் என்று என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டாய். ஆனாலும் உனக்குள் இருக்கின்ற வேதனைகள் ஏராளம் என்பது எனக்கு தெரியும். என் தங்கமே, அத்தனையும் இருந்து அதை எல்லாம் மறைத்து நீ வாழ வேண்டும் என்று துடிக்கின்றாயல்லவா? உன்னை காண வராமல் உன் தாயானவள் வேறு யாரை காண வரப்போகின்றேன்? உன்னோடு பேச விரும்பாமல் இந்த தாயானவள் வேறு யாரோடு பேச விரும்பப் போகின்றேன்? இந்த அளவிற்கு வாழ்க்கையின் மீது அன்பு கொண்ட உனக்கு இந்த தாயானவளின் வாக்கு என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த அம்மாவின் அன்பு என்றுமே உன்னை தொடர்ந்து வரும். நீயும் இந்த தாயானவள் என்னை மறக்காமல் என்னை தேடி ஓடிவா. அம்மா உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். எந்த விஷயத்தை மனதிற்குள் போட்டு உன்னுடைய மனவேதனைகளை அதிகரித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை அம்மா தீர்த்து கொடுக்கின்றேன். என் தங்கமே, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் முடிவு என்ற ஒன்று உண்டு என்றுதானே, அதை நம்பித்தானே என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று எண்ணி உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அது கடந்து சென்றுதானே ஆக வேண்டும். அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளை, வாழ்க்கையை நேசிக்கின்றாய். உன் மீது நீ அன்பு வைத்திருக்கின்றாய். இந்த உலகத்திலேயே யாரை உனக்கு பிடிக்கும் என்று கேட்டால் உன்னைத்தான் பிடிக்கும் என்று சொல்கின்றாய். அத்தனை பக்குவமான மனதினை கொண்ட என் பிள்ளை, நிச்சயமாக எல்லாவற்றையும் வென்று காட்டுவாய். சாதிப்பதற்காக பிறந்த குழந்தை நீ என்பதனை மறந்து விடாதே. மற்றவர்கள் உன்னை பார்த்து என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். உனக்கு எதுவுமே தெரியாது என்று உன்னை ஒதுக்கியும் வைக்கலாம். ஆனால் உனக்கு தெரியும் உன்னை பற்றி. உன்னை படைத்த இந்த தாயானவள் எனக்கு தெரியும் உன்னை பற்றி. வேறு என்ன கவலை உனக்கு? அதனால் தானே என் பிள்ளை இவற்றை எல்லாம் மறந்துவிட்டு இதையெல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று துடிக்கின்றாய். இது போன்ற துடிப்புள்ள பிள்ளையைத்தான் அம்மா தேடிக்கொண்டிருக்கின்றேன். எல்லோருமே கஷ்டம் வந்தவுடன் மனம் சோர்வடைந்து அங்கே ஓர் மூலையில் முடங்கி கிடக்க துணியும் பொழுது என் பிள்ளை நான் முடங்கி விடுவேன் என்று நினைத்து விட்டீர்களா? நான் அப்படியெல்லாம் முடங்கிவிட மாட்டேன். எனக்கென்று கிடைத்த இந்த ஒரு வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ சொல்கின்றாயல்லவா? இந்த துணிச்சல், இந்த தைரியம் என் பிள்ளையை நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, உனக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த அழகான வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை நீ தேடத் தொடங்கி இருக்கின்றாய். இத்தனை நாட்களும் கஷ்டங்களில் முங்கி கஷ்டங்களை மட்டுமே நினைக்க தெரிந்த உனக்கு இப்பொழுதெல்லாம் சந்தோஷங்களை தேட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. ஏனென்றால் அந்த சந்தோஷத்தை நாம் அறிந்தால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சோதனைகளும் தன்னை விட்டு விலகும் என்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள தொடங்கி விட்டாயல்லவா? என் தங்கமே, நான் என்றென்றைக்கும் உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. என்ன தெரியுமா என் பிள்ளையே? நான் எவ்வளவுதான் உனக்கு உத்வேகத்தை கொடுத்தாலும், எத்தனைதான் உனக்கு உற்சாகமான வார்த்தைகளை அள்ளி கொடுத்தாலும் என் தங்கமே, இதையெல்லாம் கெடுப்பதற்கென்றே, உன் மனதை மாற்றுவதற்கென்றே ஒரு சூழ்ச்சி கூட்டம்
உன் அருகில் இருப்பது உண்மை. அதை இல்லை என்று ஒரு நாளும் மறுத்துவிட முடியாது. நீ ஒரு முடிவை எடுத்து ஒரு போக்கில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, அதிலும் உன் அம்மா நான் கொடுத்த அறிவுரையின்படி நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது, அதையே தவறு என்று சொல்லி நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையிலிருந்து உன்னை மாற்றிவிட பல முயற்சிகளை செய்வார்கள். அதில் அவர்கள் வென்றும் காட்டுவார்கள். ஏன் தெரியுமா? நீ இன்று இப்பொழுது என் வாக்கினை கேட்கின்றாயல்லவா? சில நொடிகள் அல்லது சில மணி நேரங்கள் உன் அம்மாவின் வாக்கு உன் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த தாயானவளின் அசிரீரி உன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். அதன் பிறகு இரவு தூங்கி எழுந்தவுடன் அதிகாலையில் எல்லாம் மறந்தது போல ஆரம்பத்திலிருந்தே தொடங்குவாய். அப்படியானால் அம்மா கொடுத்த உத்வேகம் அங்கே காணாமல் போய்விடும். இதைத்தான் சரியான நேரம் என்று பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைந்து விடுவார்கள். உன்னுடைய மனதினை மாற்றி விடுவார்கள். நீ இரவு நினைத்தது இந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று. அதிகாலையில் மற்றவர்களின் பேச்சினை கேட்டு வேறு திசையில் சென்று விடுவாய். அதனால்தான் அம்மா ஒவ்வொரு நொடியும் இது போன்ற அடுத்தவர்களினுடைய வார்த்தைகளினால் நீ மனது குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக உன்னை தேடி ஒவ்வொரு நொடியும் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ எங்கு திரும்பினாலும் இனிமேல் இந்த வராகியின் மயமாகத்தான் இருக்கப் போகின்றது. அம்மா உன்னை விட்டு ஒரு அடி தூரம் கூட விலகி நிற்க விரும்பவில்லை. உனக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க வேண்டுமோ, உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமோ, எத்தனை திருப்பங்களை கொடுக்க வேண்டுமோ அத்தனையையும் கொடுத்துவிட்ட பிறகுதான் இனி உன் அம்மா உன்னை விட்டு செல்வேன். அதுவரையிலும் இந்த தாயானவள் நீயே போ என்று சொன்னாலும் நான் போய்விட மாட்டேன். என் பிள்ளையினுடைய அன்பை நான் முழுமையாக பெற்றிருப்பதை உணர்கின்றேன். என்னுடைய குழந்தை நீயும் இந்த அம்மாவின் அன்பினை பெற்றுவிட்டதை உணர வேண்டும். என் குழந்தையை காண்பதற்கு நான் வருவதே நான் உன் மீது கொண்ட அன்பினால்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளை, ஒவ்வொரு வினாடியும் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய். சோதனைகள் உன்னை விட்டதோ இல்லையோ, நீ சோதனைகளை விடுவதாக இல்லை. ஏன் வந்தது, எதற்காக வந்தது என்று ஆராய்ச்சி செய்ய தொடங்கிவிட்டாய். என் பிள்ளையே, ஒரு சோதனை உன்னை விட்டு சென்று விட்டது என்றால் நீயும் அதை அதன் போக்கிலேயே விட்டுவிடு. அதன் பிறகு அதனை ஆராய்ந்து தெரிந்து கொண்டு இங்கு எதையும் சாதிக்க போவதில்லை என்பதனை என் பிள்ளை புரிந்து கொள். என் தங்கமே, அம்மா கைகளில் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்த்தாயா? நான் கொண்டு வந்திருக்கின்ற மலரை என் பிள்ளை நீ அன்போடு பெற்றுக்கொள். என் தங்கமே, மனநிறைவு என்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைத்தாலும் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை நேரமும் உன் மனதிற்குள் எத்தனையோ குழப்பங்கள் இருந்திருக்கலாம். எத்தனையோ தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் ஓடி இருக்கலாம். ஆனால் அம்மா ஒரு மலரை கொடுக்கிறேன் என்று சொன்னவுடன் உன் மனது அமைதி அடைகின்றதல்லவா? நம் தாயானவள் நமக்காக மலரை தருகின்றாளே என்று உன் மனது சாந்தமடைகின்றதல்லவா? இதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அவசியமான விஷயம். எத்தனை விஷயங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுத்தாலும் ஒரு நொடியில் கிடைக்கின்ற ஒரு சில சந்தோஷங்கள் உன் மனதை மாற்றிவிடும். அந்த சந்தோஷத்தை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கு. உனக்கு இன்னமும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், என் பிள்ளை, அதிகபட்சமான மன அழுத்தத்தில் நீ இருக்கும் பொழுது எத்தனையோ பேர், பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் யாருடைய முகத்திலும் உன்னால் புன்னகையை காண முடியாது. ஆனால் ஒரு சிறு குழந்தை, யாரென்றே தெரியாத பிள்ளையாக கூட இருக்கலாம், உன்னை பார்த்து எந்த கள்ளகபடமும் இல்லாமல், மனதிற்குள் எந்த ஒரு வஞ்சனைகளும் இல்லாமல் உன்னை பார்த்து சிரிக்கின்ற ஒரு சிரிப்பினை கண்டுவிட்டால் போதுமல்லவா என் பிள்ளைக்கு மனது குளிர்ந்து விடும். எதையோ சாதித்து விட்டது போல ஒரு உணர்வு ஏற்படும். இந்த சிறு சிறு சந்தோஷங்களை எல்லாம் வாழ்க்கையில் சேகரித்து வைப்பதற்கு நீ பழகிவிட வேண்டும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் உன் மனதில் அமைதி மட்டுமே நிலை
கொண்டிருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள் எதுவும் உனக்கு வராது. உன்னை சோதிக்க நினைத்தவர்கள் எல்லாம் உன்னுடைய மனநிலையைக் கண்டு உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்று உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். என் பிள்ளையே, அம்மா காத்திருந்து உன்னிடத்தில் பேசியதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய நோக்கம் வேறு எதுவும் கிடையாது. என் பிள்ளை அமைதியாக இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு மனதில் குழப்பம் இருக்கக்கூடாது. என் பிள்ளை நல்லபடியாக வாழ வேண்டும். மனநிறைவோடு வாழ வேண்டும். இது ஒன்றே உன் அம்மாவினுடைய மிகப்பெரிய விருப்பமாகும். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றென்றைக்கும் இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும்.